கரூரில் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்த நிலையில் இந்தியாவில் இதுவரை ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சம்பவங்களை பார்க்கலாம். கடந்த 1954ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் நடைபெற்ற கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சுதந்திர இந்தியாவில் மிக மோசமான நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதில் சுமார் 800 பேர் உயிரிழந்தனர். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த 1992ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி கும்பகோணம் மகாமகம் விழாவில் புனித நீராடலுக்காக திரண்ட கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 48 பேர் உயிரிழந்தனர். அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா புனித நீராட வருகை தந்ததும் மக்களின் கூட்டம் மேலும் அதிகரித்ததே இந்த துயர நிகழ்விற்கு காரணமாக அமைந்தது. 2003ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 27ஆம் தேதி மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் நடைபெற்ற கும்பமேளாவில் புனித நீராடும் போது ஏற்பட்ட நெரிசலில் 39 பேர் உயிரிழந்தனர். 2005ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி மகாராஷ்டிராவின் சத்தாரா மாவட்டத்தில் உள்ள மந்தர் தேவி கோவில் திருவிழாவில் நிகழ்ந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 340 பேர் பலியாகினர். 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி இமாச்சல பிரதேசத்தின் பிலாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள நைனா தேவி கோவிலில் பாறை சரிந்து விட்டதாக பரவிய வதந்தியால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 162 பேர் மரணமடைந்தனர். 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜோத்பூரில் உள்ள சாமுண்டா தேவி கோவிலில் வெடிகுண்டு வெடித்ததாக பரவிய வதந்தியால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 250 பக்தர்கள் மாண்டனர். 2010ஆம் ஆண்டு மார்ச் 4ஆம் தேதியன்று உத்தரப்பிரதேசத்தின் பிரதாப்கர் மாவட்டத்தில் கிருபாலு மகாராஜ் ராமர் ஜானகி கோவில் சாமியார் ஒருவர் ஏற்பாடு செய்திருந்த இலவச உணவு மற்றும் உடை வழங்கக்கூடிய விழாவில் உண்டான கூட்ட நெரிசலால் 63 பேர் உயிரிழந்தனர். 2011ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தின் புல்மேடு பகுதியில் சபரிமலைக்கு சென்று கொண்டிருந்த பக்தர்கள் மீது சொகுசு கார் மோதியதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் 104 பக்தர்கள் பலியாகினர். 2013ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி மத்திய பிரதேசின் டாடியா மாவட்டத்தில் உள்ள ரத்தன்கர் கோவிலுக்கு அருகே நடைபெற்ற நவராத்திரி திருவிழாவின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 115 பேர் உயிரிழந்தனர். 2014ஆம் ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி பீகாரின் பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் தசரா கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 32 பேர் உயிரிழந்தனர். 2015ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியில் நடைபெற்ற புஷ்கர விழாவின் தொடக்க நாளில் கோதாவரி நதிக்கரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 27 பக்தர்கள் உயிரிழந்தனர். 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் 29ஆம் தேதி மும்பையின் மேற்கு ரயில்வேயின் எல்பின்ஸ்டோன் சாலை ரயில் நிலையத்தையும் மத்திய ரயில்வேயின் பரேல் நிலையத்தையும் இணைக்கக்கூடிய பாலத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 23 பேர் உயிரிழந்தனர். 2023ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி இந்தூரில் ராமநவமி விழாவின் போது அங்கிருந்த பழங்கால கிணறு ஒன்றின் மீது அமைக்கப்பட்டிருந்த கூரை இடிந்து விழுந்ததில் 36 பேர் உயிரிழந்தனர். கடந்த ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி உத்தரப்பிரதேசின் ஹத்ராஸில் போலே பாபா என்ற சாமியார் ஏற்பாடு செய்திருந்த பிரார்த்தனை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் குழந்தைகள், பெண்கள் உட்பட 121 பேர் உயிரிழந்தனர். கடந்த ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தனர். டிசம்பர் 4ஆம் தேதி தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கத்தில் புஷ்பா 2 திரைப்படம் பார்ப்பதற்காக வந்த நடிகர் அல்லு அர்ஜுனை காண முண்டியடித்த கூட்டத்தில் சிக்கி 35 வயது பெண் ஒருவர் உயிரிழந்தார். இந்த ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பை முன்னிட்டு டிக்கெட் வாங்குவதற்காக பலர் கூடியதால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பக்தர்கள் உயிரிழந்தனர். ஜனவரி 29ஆம் தேதி உத்தரப்பிரதேசில் நடைபெற்ற மகா கும்பமேளாவில் திரிவேணி சங்கமம் பகுதியில் புனித நீராடுவதற்காக லட்சக்கணக்கானவர்கள் கூடியதால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழந்தனர். ஜூன் 4ஆம் தேதி கர்நாடக மாநிலம் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் IPL கோப்பையை வென்ற RCB அணிக்கான பாராட்டு விழாவின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்தனர்.